வணக்கம் நான் ஷெஃப் தீனா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நார்மலாக குலோப் ஜாமுன் சாப்பிட்ருப்பீங்களே, இந்த குலோப் ஜாமுனை அப்படியே வந்து பேக் பண்ணி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஜாமுனை அப்படியே வீட்டில் இருக்க பிஸ்கெட்டை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜாமுன் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் க்ரீமை போட்டு அப்படியே லைட்டாக பேக் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பேக் ஜாமுன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா. பேக் சீஸ் குலோப் ஜாமுன் தேவையான பொருட்கள்: குலோப் ஜாமுன் 1/2 கிலோ, க்ரீம் சீஸ் 200 கிராம், சுகர் 50 கிராம், முட்டை 3 நம்பர், கார்ன்ஃப்ளவர் 15 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 40 ml, வெனிலா எசன்ஸ் 5 ml, Parle-G பிஸ்கட் 100 கிராம், பட்டர் 50 கிராம், விப்பிங் க்ரீம் 100 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பேக் சீஸ் கேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த Parle-G பிஸ்கட்டை டேரெக்டாக மிக்சியில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி இந்த பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுறோம். மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக இந்த பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்டட் பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த பட்டரும் அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவமாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோல்டில் போட்டு செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மோல்டில் கொஞ்சம் பட்டர், ஃப்ளார், அதுக்கப்புறம் இந்த பட்டர் சுகர் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிஸ்கெட் ஸ்க்ரம்ஸை இதில் போட்டு நல்லா செட் பண்ணுங்கள். செட் பண்ணும்போது ஒரு ஈவனாக நீங்கள் செட் பண்ணணும். ஒரு சைடு மேடு ஒரு சைடு பள்ளமாக வேண்டாம், நல்லா அழுத்தி அழகாக செட் பண்ணுறேன். இது செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் செட் ஆகும். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் சீஸ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சீஸ் க்ரீம் போட்ட பிறகு சுகர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பர்டிகுலராக இந்த சீஸ் க்ரீம், சுகரு, கார்ன்ஃப்ளவர். சம்டைம் வந்து இந்த சுகரும் சீஸ் க்ரீம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சில பேர் மறந்துடுவாங்க ப்ராப்பராக. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போது இந்த முட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த முட்டை ஆட் பண்ணும்போது 1 by 1 நீங்கள் போடணும். எதுக்காக 1 by 1 ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக 3 முட்டையும் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சீஸ் க்ரீமும் முட்டையும் வந்து கேர்ல் ஆகிடும். எதுக்காக கேர்ல் ஆகும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணால் ரூம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பர்டிகுலராக 1 by 1 போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கேர்ல் ஆகாது. திருப்பியும் சொல்கிறேன், 1 by 1 போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். விப்பிங் க்ரீம் வேறு, ஃப்ரெஷ் க்ரீம் வேறு. இது குக்கிங் யூஸ் பண்ணுற அந்த க்ரீமை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்க இந்த குக்கீஸ் பேஸில் இந்த குலோப் ஜாமுன் 1 by 1 ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக கேட்டு வாங்கணும். சுகர் சிரப்பு இல்லாத குலோப் ஜாமுன் கேட்டுவாங்க. ட்ரை குலோப் ஜாமுன் வாங்கி யூஸ் பண்ணணும். சுகர் சிரப்பில் போட்டால் இந்த மாய்ஸ்டோட மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது ப்ரிப்ரேஷன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் க்ரீம் பேட்டர் இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். அந்த ஏர் ப்ளாக்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த ஓடிச்சில் கரெக்டாக ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதாவது 180 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை உள்ளே வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ குக் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக கேக் பண்ணும்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் உள்ளே வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ணி குக் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம் சொன்னால. அதாவது ஒரு ட்ரேயில் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை உள்ளே வச்சு கரெக்டாக குக் பண்ணிட்டு போகிறோம். கரெக்டாக குக் பண்ண டைமில் 180 டிகிரி 45 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த பேக் குலோப் ஜாமுன் ரெடி. பார்த்திங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு எப்பவும் போல் நம்ம செக் பண்ணுறோம் நல்லா வெந்திருக்கா இல்லைன்னு. சின்ன குச்சி வச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டாக உடனே டிமோல்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் டிமோல்ட் பண்ண ஆரம்பிங்க. சைட்லாம் ட்ரிமிங்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டிமோல்ட் பண்ணணும். அதாவது ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு டர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சீஸ் கேக் ரெடி. இப்போது திருப்பும் போது ரொம்ப கவனமாக திருப்புங்க. கண்டிப்பாக சீஸ் கேக்கு கொஞ்சம் சூடாக இருந்தாலும் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால 1 hour ரெஸ்ட்டு விட்ட பிறகு டிமோல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்னிஷ் பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஜஸ்ட் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ண போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் நார்மலாக எப்பவுமே சொல்கிற விஷயம் எனக்குன்னா, நான் டைரி க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். டைரி க்ரீம் நீங்கள் வீட்டில் பிளெண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக கிடைக்காது. அதனால தான் நான் டைரி க்ரீமை யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த க்ரீமை நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கார்னிஷ் ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ இந்த க்ரீமை அப்படி எடுத்து மேலே போட்டு இப்போ நம்ம எப்படி கார்னிஷ் பண்ண போகிறோம்னா, ஸ்பைக், அதாவது நம்ம வீட்டில் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஸ்பைக் விடுவீங்களே, அந்த மாதிரி தான் இந்த க்ரீமை வச்சு ஸ்பைக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ரீமை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்பைக் மாதிரி வந்துடும். பாருங்கள்,
இதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு டிப் பண்ணி ப்ராப்பராக எடுத்தாங்க உங்களுக்கு அழகான கார்னிஷ் வந்துடும். க்ரீம் இல்லாமல் பண்ண முடியாத கேட்டிங்கன்னா க்ரீம் இல்லாமல் நீங்கள் அப்படியே பேக் பண்ணி சாப்பிட்லாம். கார்னிஷ்காக கொஞ்சம் சேஃப்ரான் அதுக்கப்புறம் பிஸ்தா போட்டு சர்வ் பண்ண ஒரு அருமையான பேக்கரி சீஸ் குலோப் ஜாமுன் ரெடி. எனக்கு இந்த பேக் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.